வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு ஏதாவது நோய் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் நம் எல்லோரிடத்திலும் காணப்படுகின்றது. அந்த வகையில் நோய் பற்றிய புரிதல், இந்த நோய்தான் எனக்கு ஏற்பட்டிருக்கின்றதா என்கின்ற தெளிவு சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கு விடை காண்பதுதான் ஆரோக்கியம் நிகழ்ச்சி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் தலைவலி சார்ந்து பார்க்க போகின்றோம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே தலைவலி ஏற்படுகின்றது. அதில் சாதாரண தலைவலியும் காணப்படுகின்றது. அதே நேரத்தில் சில பாரதூரமான நோய்களின் முதன்மை அறிகுறியாகவும் இந்த தலைவலி காணப்படுகின்றது. தலைவலி ஏன் ஏற்படுகின்றது, அதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன, அதனை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்கின்ற பல்வேறு கேள்விகளுக்கு இன்று நாங்கள் விடை காணப் போகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் நரம்பியல் நிபுணர் டி. திவாகரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் ஷாலினி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் தலைவலி சார்ந்து பல்வேறு விடயங்களை பார்க்க போகின்றோம். பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் எல்லோருக்குமே இந்த தலைவலி ஏற்படுகின்றது. இதனை நாங்கள் ஒரு நோயாக எடுத்துக்கொள்ளலாமா? இல்லை, நிச்சயமாக தலைவலி என்பது ஒரு அறிகுறிதான். எங்கள் உடம்பில் உணர்ச்சிக்குரிய நர்வ்ஸ், உணர்ச்சிக்குரிய நரம்புகள் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. அதாவது உடம்பில் ஒரு சிறிய வித்தியாசம், ஒரு ஊறு, உடம்பில் ஒரு ஊறு ஏற்படும் பொழுது அதில் என்ன ஏற்பட போகின்றது என்ற அறிகுறியை நமக்கு தருவதற்காகத்தான் இந்த நோ அல்லது வலி என்பது இருக்கின்றது. அது எப்படி எங்களுடைய காலில் கையில் ஏற்படுமோ அதே போன்று தலையை சுற்றி ஒரு சின்ன வித்தியாசம், ஒரு ஊறு ஏற்படும் பொழுது நமக்கு ஒரு தலைவலி வருகின்றது. நான் சிறிது நகைச்சுவையாக சொன்னால், தலைவலி இல்லாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. தலை இல்லாதவர்களுக்கு தான் தலைவலி இல்லாமல் இருக்கலாம். அப்போ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு விடயங்களுக்காக தலைவலி ஏற்படுவது, அதில் ஒரு தலையில் ஒரு சின்ன வித்தியாசம் ஏற்படுகின்றது என்பதற்குரிய ஒரு அறிகுறி ஆகும். எனினும் சில நேரங்களில் தலைவலி மிக அதிகமாக இருக்கும் பொழுது அதனை தாங்க முடியாமல், எந்த நோவும் அப்படித்தானே, எந்த நோவும் ஒரு அளவுக்கு மேலே தாங்க முடியாமல் இருந்தால் அது ஒரு நோய்க்குரிய அறிகுறியாக இருக்கலாம். சில நேரங்களில் அது அடிக்கடி ஏற்பட்டால், தாங்கக்கூடியதாக இருந்தாலும் அடிக்கடி ஏற்பட்டாலும் அது நோய்க்குரிய அறிகுறியாக இருக்கலாம். எனவே தலைவலி என்பது மிகவும் அவசியமான ஒரு அறிகுறி. நமக்கு உடம்பில் உள்ள வேறு பல அறிகுறிகள் இருக்கின்றன. இருமல், தும்மல், அப்படி சில இடங்களில் உணர்ச்சி மாற்றங்கள் ஏற்படுதல், அப்படி தலைவலியும் ஒரு அறிகுறி மட்டுமே. ஆனால் இது நம்மால் தாங்க முடியாமல் இருக்கும் பொழுது, அல்லது இது மிகவும் அடிக்கடி ஏற்படும் பொழுது, அல்லது நாங்கள் இதுவரைக்கும் தலைவலி இல்லாத ஒருவருக்கு வித்தியாசமான ஒரு தலைவலி ஏற்படும் பொழுது அவர் இதனை ஒரு நோயாக எடுத்துக்கொள்ள வேண்டி இருக்கும். நிச்சயமாக நீங்கள் சொன்னது போன்று, அதாவது அறிகுறியாகத்தான் தலைவலி வந்து தென்படுகின்றது. அது ஏற்படுவதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன? தலை என்று சொல்லும் பொழுது அது தலை மட்டுமல்ல, எமது தலையில் தான் எமது வேறு பல உறுப்புகள், எங்களது 2 கண்கள், 2 காதுகள், செவிகள், எமது நாசி, வாய், மற்றது எங்கள் முகத்தில் இருக்கும் தோள்கள், மற்றது எங்களோட நெக், எங்களோட பிடரி பகுதி, முள்ளந்தண்டின் மேற்பகுதி, இந்த இடங்களில் எல்லா இடத்திலும் என்ன சரி சிறு பிரச்சனை ஏற்பட்டால் நமக்கு தலைவலி ஏற்படும். அப்போ முக்கியமாக அடிக்கடி தலைவலி வாரது என்னத்துக்காண்டி இருக்கலாம். ஒன்றில் எமது நாசியில் அடிக்கடி தும்மல், இருமல் வந்து தடிமன், சளி அடைத்திருந்தால் வரலாம். பற்களில் பிரச்சனை இருந்தால், நமது பற்களில் பிரச்சனை இருந்தால் அதில் ஏற்படும் சில ஊறுகளால் வரலாம். நமது கண்ணிலோ காதிலோ பிரச்சனை இருந்தால் வரலாம். எமது முள்ளந்தண்டின் மேற்பகுதியில், நமது பிடரி பகுதியில், அல்லது நமது கழுத்தில் பிற்புறத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அதனாலும் தலைவலி வரலாம். இதனை விட தலையில் உள்ள தோலில் சில மாற்றங்கள் ஏற்படும் பொழுது வரலாம். இன்னொரு முக்கியமான உறுப்பு, நாங்கள் தலை என்று சொன்னவுடன் நமக்கு தெரிகிறது எங்களோட பிரெயின். தலைக்குள் இருக்கும் மிக ஒரு முக்கியமான உறுப்பு எங்களுடைய பிரெயின், மூளை. சிலர் நினைக்கலாம் மூளையில்
பிரச்சனை இருந்தால் தலைவலி வரும் என்று. உண்மையாக அது மூளை இல்லை, ஆனால் மூளையை சுற்றி சில மின்சவ்வுகள் இருக்கின்றன. மூளையை பாதுகாப்பதற்காக சில மின்சவ்வுகள் இருக்கின்றன. அந்த மின்சவ்வுகளில் மிகவும் நோவை உண்டாக்கக்கூடிய என்ன சரி அதில் ஒரு சின்ன வித்தியாசம் வந்தோடனே நோய் வரும். அப்போ அந்த மூளை மின்சவ்வுகளில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அல்லது மூளை மின்சவ்வுகளில் சுற்றியோடும் திரவ பதார்த்தத்தில் பிரச்சனை ஏற்படும் பொழுது அல்லது எலும்பில் என்ன எங்களோட மண்டையோட்டில் உள்ள எலும்பிலோ அல்லது முக எலும்புகளிலோ அல்லது எங்களுடைய முள்ளந்தண்டின் மேற்பகுதியில் கழுத்து எலும்புகளில் பிரச்சனை ஏற்படும் பொழுதும் தலைவலி ஏற்படலாம். ஆனால் இவை அனைத்தும் ஒருவருக்கு ஏற்படுவதில்லை, ஒவ்வொருவருக்கு வேறு வேறு காரணங்களால் ஏற்படலாம். சில நேரங்களில் இவை இல்லாமலும், அதாவது நான் இப்பொழுது சொன்ன எந்த ஒரு உறுப்பிலோ, அதாவது பற்களிலோ காதில் கழுத்தில் நாசியில் கண்களில் அல்லது எலும்பில் இவற்றில் உண்மையாக ஒரு மாற்றம் பிரச்சனை இல்லாமலே தலைவலி உண்டாவதும் உண்டு. அதற்கு காரணம் நான் இப்பொழுது சொன்ன எல்லா உறுப்பிலிருந்தும் அந்த நோவை உணர்வதற்கு தலையிலும் கழுத்திலும் உள்ள சில நரம்புகளே மிகவும் காரணமாக உள்ளன. எந்த நோவும் இறுதியாக ஒரு நரம்பிற்கூடாகத்தான் வரும். அப்போ தலையில் 12 சோடி நரம்புகள் உள்ளன. அதில் நாங்கள் 5வது நரம்பு என்று சொல்லுவோம். அந்த 5வது நரம்பிற்கூடாகத்தான் இந்த பல நோக்கள் அல்லது வலிகளை நாங்கள் உணர்கின்றோம். இதனை விட 9வது நரம்பு என்று ஒன்று இருக்கின்றது, கண்ணுக்குரிய 2வது நரம்பு. இந்த நரம்புகளிலும் சில வேளைகளில் நோக்கள் உணரப்படும். நான் சொன்னேன் முள்ளந்தண்டின் மேற்பகுதி கழுத்திலிருந்து எமது பிடரி பகுதிக்கும் இந்த தோல் தலையின் பின்பகுதிக்கும் செல்லும் சில நரம்புகளும் இருக்கின்றன. அவை கழுத்து முள்ளந்தண்டில் இருந்து வரும் நரம்புகள். அப்போ இந்த நரம்புகளில் சில நேரங்களில் இரிட்டேஷன், தமிழில் சொல்ல போனால் இந்த நரம்புகளுக்கு எரிச்சல் வரலாம். அதாவது நரம்புகள் தூண்டப்படுவதனால் சில நேரங்களில் தலைவலி வரும். இன்னும் சில நேரங்களில் இதில் இந்த நரம்புகளுக்கு இடையிலான சில இரசாயன பதார்த்த அல்லது இரத்த ஓட்ட மாற்றங்களினால் சில நாட்பட்ட தலைவலிகள் ஒரு சிலருக்கு ஏற்படும். நிச்சயமாக டாக்டர், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் சில நேரங்களில் சாதாரண நோவாக கூட ஏற்படும். அதே நேரத்தில் எங்களுடைய உடல் உறுப்புகளில் ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளினால் தலைவலி ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போன்று நரம்புகள் சார்ந்தும் தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக காணப்படுகின்றது. பொதுவாக சாதாரண தலைவலி என்பதாக சிலர் அதனை ஒரு சில நாட்கள் வந்தால் கூட கவனிக்காமல் விட்டுவிடுவார்கள். ஒரு சிலருக்கு தொடர்ச்சியாக தலைவலி காணப்படும். எந்த கட்டத்தில் இவர்கள் வைத்தியரை நாடுவது, எந்த வைத்தியரை நாடுவது சிறந்ததாக இருக்கும்? நீங்கள் கேட்ட கேள்வியில் 2 விடயங்கள் இருக்கின்றன. எந்த கட்டத்தில் வைத்தியரை நாடுவது என்பது ஒரு கேள்வி, எந்த வைத்தியரை நாடுவது என்பது கேள்வி. அப்போ எந்த கட்டத்தில் வைத்தியரை நாட வேண்டும் என்பதற்கு நான் முன்பு சொன்ன சில விடயங்களை மீண்டும் அழுத்தி சொல்ல விரும்புகின்றேன். உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத ஒரு தலையடி வருதுண்டா, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு மிகவும் பாரதூரமான ஒரு தலைவலி அல்லது அடிக்கடி வார தலைவலி வந்தால் உங்களுக்கு அது ஏன் வருதுன்னு தெரியாட்டில் நீங்கள் நிச்சயமாக ஒரு வைத்திய ஆலோசனை எடுக்கலாம். நான் இந்த ஏன் வருதுன்னு தெரியாட்டின்னு என்ன சொல்கிறேன்னா, சில வேளை நல்லபடியாக தெரியும். பாப்பம் உங்களுக்கு இன்றைக்கு ஒரு இருமல் தடிமன் தும்மலோட ஒரு நாள் தலையிடிச்சுது, அது அடுத்த நாள் நீங்கள் மருந்து எடுத்தாமலோ அது இல்லாமல் போயிட்டுது. இப்போ உங்களுக்கு நிச்சயமாக தெரியுமெண்டா இனிமேக்கு தான் தலையிடிச்சதுண்டா, உங்களுக்கு அந்த இருமலும் மாறிட்டுதுன்னு தெரியுமெண்டா எல்லாத்துக்கும் போக தேவையில்லை டாக்டர்கிட்ட. அதே நேரம் உங்களுக்கு ஒரு பல்வலி வந்தது, அந்த பல்வலி உள்ள இடத்துல நோகுது, அந்த பல்வலிக்குரிய மருந்து எடுத்துட்டீங்க, அது நின்றுட்டுதுண்டா உங்களுக்கு நிச்சயம். என்ன அப்படி யாராவது அடிச்சோ அல்லது நீங்கள் கீழே விழுந்து கரையில் ஒரு சின்ன பம்ப் என்று சொல்லுவார்கள், சின்ன ஒரு விரைப்பு, ஒரு 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 சின்ன காயத்தினால் தலைவலி வந்ததுன்னா உங்களுக்கு தெரியும் இதால் தான் வந்தேன். எனினும் உங்களுக்கு தெரியாமல், எனக்கு ஏன் தலைவலி வருதுன்னு தெரியாமல் இதுவரைக்கும் இல்லாத ஒரு தலைவலி கடுமையாகவோ அடிக்கடி வந்தால் நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு டாக்டர்கிட்ட போய் ஏன் இது வருதுன்னு ஒரு கேட்டு பார்க்குறதுல ஒரு பிழையும் இல்லை. அடுத்த ரீசன், 2வது காரணம் நீங்கள் வைத்தியரை நாட வேண்டிய காரணம், சில தலைவலிகள் அடிக்கடி ஏற்பட்டால், நாங்கள் சொன்ன அடிக்கடி வரைக்க நிச்சயமாக இது ஏன் வருது, அதுக்கு வேறு என்னாலும் செய்ய வேண்டுமா என்று பார்ப்பது தேவை. 3வது, தாங்க முடியாத தலைவலி என்றால், தலைவலி உங்களுக்கு
ஏன் வந்தேன்னு தெரிஞ்சாலும் சிலவளை பார்ப்போம் நாங்கள் ஒரு சின்ன விபத்தொன்றில் ஒரு சின்ன காயம் வந்தது. ஆனால் அந்த காயத்தோடு தாங்க முடியாத தலைவலி ரெண்டாவது நாங்கள் நிச்சயமாக யோசிப்போம் வேறு நோய் இருக்கொண்டு பார்க்க வேண்டி வேறு. 4வது விஷயம், நீங்கள் வைத்திய ஆலோசனை இல்லாமல் தலைவலிக்குரிய நோய் மருந்துகளை எடுக்கும் ஒருவர் என்றால் அதனை நீண்ட காலத்திற்கு எடுப்பது அவ்வளவு நல்லமில்லை. எனவே நீங்கள் மருந்தெடுக்கணும் என்று நிச்சயம் மருந்தெடுத்து தலைவலியை மாற்றணும் என்று நிற்கிறார்கள் நிச்சயமாக டாக்டர் ஆலோசனையை உடனே போய் எடுக்க தேவையில்லை. ஒரு நாள் ஒரு நோய் நிவாரணி ஒரு பேனடோல் எடுக்கலாம், 2 பேனடோல் எடுக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு அடிக்கடி வரைக்கும் போய் சந்திக்கிறது நல்லது. நிச்சயமாக டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீர்கள் சளி தடிமன் போன்றவை நமக்கு ஏற்பட்டால் பொதுவாக நமக்கு அறிந்திருக்கக்கூடும், அவை ஓரிரு நாட்கள் எங்களிடத்திலிருந்து விலகக்கூடிய சாத்தியங்கள் காணப்படுகின்றன. அதே நீண்ட நாள் காணப்படும் பட்சத்தில் நாங்கள் வைத்தியரை நாட வேண்டியது என்பது மிக அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. இன்று நாங்கள் தலைவலி சார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் டாக்டர் தித்திவாகர் அவர்கள். டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீர்கள் பொதுவாக உடல் உறுப்புகளினால் கூட சில நேரங்களில் தலைவலி ஏற்படும், அதே நேரத்தில் பாரதூரமான தலைவலிகளும் காணப்படுகின்றன. அந்த வகையில் நாங்கள் எவ்வாறான வைத்தியர்களை நாட வேண்டும்? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு ஒரு நாள் 2 நாள் அல்லது அண்மையில் ஏற்பட்ட தலையடிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு வைத்தியரை நாட வேண்டிய தேவை இல்லை. உங்கள் அருகில் உள்ள நீங்கள் மற்ற நாட்களில் சந்திக்கும் ஒரு வைத்தியரை நாடுவதை காணும். ஏனென்றால் பெரும்பாலான வைத்தியர்கள் அதாவது மருத்துவ துறையில் பயிற்றப்பட்ட வைத்தியர்கள் அனைவரும் உங்களிடம் பல கேள்விகளை கேட்டு என்னத்தால் தலைவலி வந்தது என்று ஓரளவுக்கு ஊகித்து உங்களுக்கு அடுத்த கட்டமாக என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். எனினும் உங்களுக்கு வேறொரு வருத்தம் இருந்து, உதாரணமாக நீங்கள் ஒரு நாட்பட்ட வருத்தத்திற்காக நீரிழிவு அல்லது ஒரு ஆஸ்மா போன்ற ஒரு வருத்தத்திற்காக நீங்கள் ஒரு வைத்தியரிடம் மருந்தெடுத்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்றால் அவரிடமே சென்று கேட்கலாம், எனக்கு இதுவும் இருக்கிறது, தலைவலிக்கு என்ன செய்யலாம் என்று கேட்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு வைத்தியர் இருந்தால் அவரிடம் செல்லுங்கள், அல்லது ஒரு தலைவலிக்கு அருகில் உள்ள எந்த வைத்தியரிடமும் ஃபர்ஸ்ட் அறிவுரையை கேட்கலாம். ஆனால் சில நேரங்களில் நீங்களே இதே இந்த தலைவலி வந்ததென்று ஊகிச்சு கொள்ளக்கூடியதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு இருமல் தடிமனோட வருது என்றால் நிச்சயமாக அதுக்குரிய ஒரு வைத்தியரை சந்திக்கலாம். உதாரணமாக சாதாரண ஒரு வைத்தியரையோ அல்லது விசேட நிபுணராக இருந்தால் ஒரு ஃபிசிஷியன், அதாவது அனைத்து தொற்று நோய்களை தீர்க்கக்கூடிய ஒரு ஜெனரல் ஃபிசிஷியன் ஒரு ஆளையோ, பொது வைத்திய நிபுணரையோ, அல்லது மூக்கு காதில் பிரச்சனை என்று நீங்கள் நினைத்தால் அதற்குரிய விசேட வைத்திய நிபுணர்கள் இஎன்டி சர்ஜன்ஸ் என்று இருக்கிறார்கள், காது மூக்கு தொண்டை நிபுணர்கள், அல்லது நீங்கள் கண்ணில் பிரச்சனை நினைத்தால் கண் வைத்தியர்களை போய் பார்க்கலாம். நிச்சயமாக கண்ணில் பிரச்சனை என்று நினைத்தால் ஒரு கண் வைத்தியரை சந்திப்பது மிகவும் நல்லம். அதே மாதிரி நீங்கள் பல்லில் பிரச்சனை என்று நீங்கள் நினைச்சால் நீங்கள் போகலாம். ஆனால் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாட்டி நீங்கள் ஒரு ஜெனரல் ஒரு டாக்டரை சந்தித்து அதை பற்றிய ஆலோசனை எடுக்கிறது நல்லது. இதை விட எங்களை போன்ற நரம்பியல் நிபுணர்களை சந்திக்க வேண்டிய அல்லது ஒரு விசேட வைத்திய நிபுணரை சந்திக்க வேண்டிய சில தலையடிகளும் உள்ளன. அந்த தலையடிகள் உடனடி தலையடிகளும் இருக்கின்றன. சில எமர்ஜென்சி அவசர நிலைக்குரிய தலையடிகள், சில தலையடிகள் நாட்பட்ட தலையடிகளும் உள்ளன. அவசர நிலைக்குரிய தலையடிகளை உதாரணத்திற்காக மட்டும் சொல்லுகின்றேன், அதற்காக உங்களுக்கு வரும் தலையடி அனைத்தும் அதனால் வருவது இல்லை. அப்போ ஒன்று நீங்கள் இந்த மெனிஞ்சைட்டிஸ் என்று நாங்கள் கேள்விப்படுவோம், அதாவது பிரெயின் எங்களோட மூளையில் தொற்று நோய், முக்கியமாக அந்த மூளை மென்சவ்வில். நான் சொன்னேன் மூளையின் மென்சவ்வில் தான் அந்த நோவை உணரும் வலியை உணரும் நரம்புகள் இருக்கின்றன. அப்பொழுது மூளை மென்சவ்வில் தொற்று வரும் பொழுது மெனிஞ்சைட்டிஸ், அதாவது உங்களுக்கு ஃபீவரோட காய்ச்சலோட கடும் தலையடி வரும் பொழுது அது மெனிஞ்சைட்டிஸாக இருக்கலாம். அதற்கு நிச்சயமாக ஒரு விசேட நிபுணரையோ அல்லது விசேட நரம்பியல் நிபுணரையோ சந்திக்கலாம். சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாது, நாங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஒருவரை பின் மண்டையில் ஒரு பொல்லால் அடிப்பது போன்ற, பின் மண்டையில் பொல்லால் அடிப்பது போன்ற நோ, இதுவரைக்கும் இல்லாத ஒரு கடும் நோ தலையின் பின்புறமாக திடீரென்று வந்தால் சில நேரங்களில், நான் இதனை சொன்னதற்காக அனைவரும் வெறும் தலையடி எல்லாம் அதென்று நிற்கக்கூடாது, இதுவரையும் இனி இல்லை என்ற நோவரைக்கு அது தலையில் ஒரு ப்ளீடிங், ஒரு இரத்த கசிவு, தலையில் ஒரு சிறிய இரத்த கசிவுக்குரிய அறிகுறிகளாக இருக்கலாம். நாங்கள் சப்பரக்னாய்ட்
ஹெமரேஜ் என்று சொல்லுவோம். அது மிகவும் அபாயமான ஒரு விடயம். எனவே அதனை அப்படி நினைத்தால் உடனே ஒரு விசேட நிபுணரையோ அல்லது எந்த டாக்டரையும் உடனடியாக சந்திப்பது மிகவும் முக்கியம். உடனடியாக போய் சந்திப்பது நல்ல. அப்படி சில நேரங்களில் தலையிடியுடன் வேறு அறிகுறிகள், நீங்கள் ஃபிட்ஸ் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். சிலருக்கு வலிப்பு வரும், சிலருக்கு ஒரு பக்கம் இயங்காமல், ஒரு கால்கை இயங்காமல் பாரிசவாத அறிகுறிகள் வந்தால், அல்லது அறிவு எங்களுக்கு நித்திரை கூடவாக அல்லது அறிவு மங்குற தன்மை வந்தால், சில நேரங்களில் தலை சுற்றல் வந்தால் உடனடியாக ஒரு வைத்திய நிபுணரையோ அல்லது ஒரு அருகில் உள்ள வைத்தியரை உடனடியாக சந்திக்க வேண்டும். இரண்டாவது வகையான தலையிடிகள் சில வேளைகளில் ஒரு நரம்பியல் நிபுணர் அல்லது ஒரு விசேட நிபுணரின் அறிவுரை தேவைப்படும் தலையிடிகள் நாங்கள் சொல்லுவோம் நீண்டகால தலையிடிகள் என்று, நாட்பட்ட தலையிடிகள் என்று. அப்படியும் சில தலையிடிகள் இருக்கின்றன. அவை அடிக்கடி வரும் தலையிடிகள், பல மாதங்களாக பல வருடங்களாக வரும் பொழுது அதற்கு ஒரு விசேட நிபுணரின் ஆலோசனையை நீங்கள் அது அமைதியாக போய் எடுக்கலாம், அவசரப்பட தேவையில்லை. போய் ஒரு ஆலோசனை எடுப்பது நன்று. நிச்சயமாக டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீர்கள் கண் வருத்தமோ அல்லது பல் வருத்தம் ஏற்பட்டாலோ அது சார்ந்த தலைவலியும் வரக்கூடும், நீங்கள் அது சார்ந்த வைத்தியர்களை நாடுவது மிக சிறந்தது என்பது போன்று, அதே போன்று இந்த மூளையில் தொற்று நோய் ஏற்பட்டால் கூட எங்களுக்கு அதிகபட்ச தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் கூறியிருந்தீர்கள். அது மட்டுமல்லாது இந்த இரத்த கசிவினால் அதிகபட்சமான தலைவலியும் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குத்தான். தலைவலி அல்லாமல் வேறு என்னவாறான அறிகுறிகள் எங்களுக்கு தென்படக்கூடியதாக இருக்கும்? நீங்கள் கேட்பது இந்த இந்த ப்ளீடிங், இரத்த கசிவு அல்லது தொற்று நோய். தொற்று நோய்கள் வரும் பொழுது எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஃபீவர், உடம்பில் காய்ச்சல் ஏற்படலாம், உடம்பில் நடுக்கம் ஏற்படலாம், பசியின்மை, மற்றது கண் பார்வை குறைவு, அல்லது நான் சொன்னேன் ஒரு பக்கம் இயலாமல் போவது, அல்லது ஃபிட்ஸ் என்று சொல்லுவது, வலிப்பு, நித்திரை வருவது, அறிவு மங்குதல், தலை சுற்றுதல், இவை இருந்தால் நிச்சயமாக அது பிரெயினில், மூளையில் ஏற்படும் பிரச்சனையாகவும் இருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதே போன்று பார்த்தால் சிலருக்கு ஒரு நாள் தலைவலி காணப்படும். நீங்கள் சொன்னது போல இந்த நீண்ட கால தலைவலியும் காணப்படக்கூடிய சாத்தியங்கள் தற்காலத்தில் அதிகபட்சமாக காணப்படுகின்றது. அதே நேரத்தில் நீங்கள் கூறிய இன்னொரு முக்கியமான விடயம், நரம்பியல் வைத்தியர்களை நாடுவது சில தலைவலிகளுக்கு சிறந்த ஒன்றாக பார்க்கப்படுவதாக. எவ்வாறான தலைவர்களுக்கு நரம்பியல் டாக்டரை நாங்கள் நாட வேண்டும்? நான் இங்கே சொல்லுவது நிச்சயமாக அனைவரும் நரம்பியல் டாக்டரை மட்டும் நாட வேண்டும் என்று இல்லை. நல்லம் அல்லது ஒரு விசேட வைத்திய நிபுணரை, எந்த ஒரு விசேட வைத்திய நிபுணரையும் நாடியும் அறிவுரை எடுக்கலாம். நான் கூறிய அந்த தலையடிகளாவது நாட்பட்ட தலையடிகள் அல்லது நீண்டகால தலையடிகள் என்று சொல்லலாம். அதில் மிக முக்கியமான எத்தனையோ இருக்கின்றன, எத்தனையோ வகைகள் இருக்கின்றன. ஆனால் இப்படி ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான வகைகளை மட்டும் சொல்லுகின்றேன். நான் நினைக்கிறேன் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு வகை தான் ஒற்றை தலைவலி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படி ஒரு வகை இருக்கின்றது, அது மீண்டும் மீண்டும் வரும். இன்னொரு வகையான தலையடி தசை இருக்க தலையடி, ஆங்கிலத்தில் டென்ஷன் டைப் ஹெடேக் என்று சொல்லுவார்கள். தசைகள் இறுகுவதனால் ஏற்படும் தலையடி இருக்கின்றது. இன்னொரு மிக தீவிரமான ஒரு பக்க தலையடி, அதற்குரிய சரியான தமிழ் வார்த்தை எனக்கு தெரியாது, ஆனால் அதில் ஒரு குறிப்பிட்ட வகை தலைவலிக்கு தமிழில் கபால இடி என்ற சொல்லையும் சொல்லலாம். இன்னொரு வகையான தலையடி இந்த மருந்துகளால் வரும் தலையடி, ஆங்கிலத்தில் மெடிகேஷன் ஓவர் யூஸ் ஹெடேக், MOH என்று சொல்லுவார்கள். அதாவது தலையிடி மருந்துகளை அதிகமாக உட்கொள்வதனால், வைத்திய ஆலோசனை இன்றியோ அல்லது தவறான ஆலோசனையாலோ அல்லது வேறு இன்னொரு காரணத்தினால் மருந்துகள், வலி நிவாரணி மருந்துகளை அதிகமாக உட்கொள்வதனால் வரும் தலையடி இன்று உலக அளவில் ஒற்றை தலைவலிக்கும் தசையிறுக்க தலைவலிக்கும் நிகராக இந்த வலி நிவாரண மருந்துகளினால் வரும் தலையடி மிகவும் பேசப்படும் ஒன்றாக இருக்கின்றது. அது ஒன்று. இதனை விட உங்களுக்கு இருக்கும் வேறு சில நோய் அறிகுறிகளினாலும் உங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரலாம். சில நோய்களுக்கு, சில நீண்டகால நோய்களுக்கும் சில தலைவலி வரும். உதாரணமாக ஃபிட்ஸ், எபிலெப்சி, ஃபிட்ஸ் வருத்தம், வலிப்பு வருத்தம் உள்ளவர்களுக்கு அந்த வலிப்பின் காரணமாக சில நேரங்களில் தலைவலி வரலாம். வேறு சில பாரிசவாதம் உட்பட சில வருத்தங்கள் உள்ளவர்களுக்கு. அதே மாதிரி நான் சொன்னேன், நமது
கழுத்தின் மேற்பகுதியில் உள்ள எலும்புகள், தசைகள், எலும்புகளுக்கு இடப்பட்ட உறைகள், டிஸ்க், இவற்றில் பாதிப்பு ஏற்படும் பொழுது அதனாலும் நீண்ட கால தலையடி வரலாம். நாங்கள் சொல்லுவோம், இந்த காலத்தில் நாங்கள் அனைவரும் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி இல்லாமல் ஓரிடத்தில் நாங்கள் ஒரு கம்ப்யூட்டரையோ கணினியோ ஃபோனையோ பார்த்து கொண்டிருப்பதனால் இந்த கழுத்து தசைகளில் பல பிரச்சனைகள் வருகின்றது. போஸ்டர் ரிலேட்டட் ஹெடேக்ஸ் என்று சொல்லுவோம். நாங்கள் எங்களுடைய உடல் அமைப்பை நேராக வைத்திருக்காதனால் வரும் தலையடி. இப்படி சில தலையடிகள் நாட்பட்ட தலையடிகளாக இருக்கும். நான் சொன்னது அனைத்தையும் நான் சொல்லவில்லை, ஆனால் மிக முக்கியமான உதாரணங்களை மட்டும்தான் இங்கே கூறினேன். இன்னும் ஒரு விடயம், சில பேருக்கு சில வேறு வருத்தங்களினால், இப்போ மனோ வியாதிகள், உளவியல் வருத்தங்களினால், அல்லது சிலர் மது பாவனை, போதை பாவனை, அவற்றினால் வரும் தலையடிகளும் உண்டு. நிச்சயமாக நீங்கள் கூறியிருந்தீர்கள் டாக்டர், பல வகையான தலைவலிகள் காணப்படுகின்றன. அதிலும் குறிப்பாக நாங்கள் ஒரே இடத்திலிருந்து அதிக நேரமாக வேலை செய்வதனூடாகவும் சரியான உடற்பயிற்சி செய்யாமையினாலும் இந்த தலைவலிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அதே போன்று நாங்களாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகள், அதுவும் தொடர்ச்சியாக எடுக்கும் பட்சத்தில் அதிகபட்சமாக இந்த தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றன. அது வேறு நோய்க்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பாக காணப்படுவதாக டாக்டர் எங்களுக்கு கூறியிருந்தார். இன்னும் தலைவலி சார்ந்து பல்வேறு விடயங்களை பார்க்கலாம். இன்று தலைவலி சார்ந்து பல்வேறு விடயங்களை எங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கின்றார் நரம்பியல் சார்ந்த விசேட வைத்திய நிபுணர் தி. திவாகரன் அவர்கள். டாக்டர், நீங்கள் தலைவலி சார்ந்து பல்வேறு விடயங்களை குறிப்பிட்டிருந்தீர்கள். அந்த வகையில் ஒவ்வொரு வகையான தலைவலிகள் காணப்படுகின்றன. முதலாவதாக ஒற்றை தலைவலி சார்ந்து குறிப்பிட்டீர்கள். அதில் அதிகபட்சமாக அந்த நோய் பெண்களுக்கும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது. அது பற்றி விளக்க முடியுமா? நான் நினைக்கிறேன், நாங்கள் குறிப்பிட்ட நீண்ட கால அல்லது நாட்பட்ட தலையடி வகைகளில் மிக அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தலையடி வகை, மற்றது அனைவரும் அறிந்த ஒரு வகை இந்த ஒற்றை தலைவலி. ஒற்றை தலைவலியை அறிந்து கொள்ளக்கூடிய சில அறிகுறிகள் இருக்கின்றன. சில வேளை நாங்கள் நிற்கலாம், ஒற்றை தலைவலி என்றால் ஒரு பக்கம்தான் வரணும் என்று இல்லை, அப்படியும் ஏற்படலாம், ஒரு பக்கமும் வரலாம். பெரும்பாலும் ஒற்றை தலைவலி ஒரு பக்கம் வந்தாலும் ஒரே பக்கமாக இருக்காது. இப்போ ஒரு நாள் இடது பக்கமாக வந்தால் மற்ற நாள் வலது பக்கமாக வரலாம், மாறி மாறியும் வரலாம். சில நேரங்களில் ஒரு பக்கம் கூட வரும், கொஞ்ச நாள் அப்புறம் மற்ற பக்கம் வரும். ஆனால் எப்பவும் ஒரு பக்கமாக வரணும் என்று இல்லை, அது தலை இல்லாடமும் ஏற்படலாம். ஆனால் அதை அறிந்து கொள்ளக்கூடிய சில அறிகுறிகள் உங்களுக்கு சில பேருக்கு மட்டும் அது உருவாகும் பொழுது வேறு அறிகுறிகள். ஒற்றை தலைவலி வருவது, நான் இதனை இலகுவாக சொல்வதென்றால், எங்களுடைய என்வாயன்மெண்ட், எங்களுடைய சுற்றாடல், எங்கள் சூழலில் சில மாற்றங்களை எங்கள் பிரெயினால், எங்கள் மூளையை சுற்றியுள்ள நரம்புகளால் அல்லது இரத்த மாற்றங்களை எங்கள் பிரெயினால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கும் பொழுது, இப்போ உங்களுக்கு உங்களோட வீட்டில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு உங்களுக்கு அது விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு ஒரு எரிச்சல் வரும், கோபம் வரும். அப்படி சில சூழல் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது மூளையை சுற்றியுள்ள மின்சவ்வுகள், நரம்புகளில் உள்ள ஒரு எரிச்சல் தான் இந்த ஒற்றை தலைவலி. அப்போ என்ன மாற்றம்? இந்த மாற்றம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி. சிலாக்களுக்கு வெயிலுக்கு வரும், சிலாக்களுக்கு வெயிலில் போனால் அந்த எரிச்சலோ அந்த தலைவலி வரும். சிலாக்களுக்கு ஒழுங்கான நித்திரை இல்லாட்டி வரும், நித்திரை இல்லாதவர்கள். சிலாக்களுக்கு சில உணவுகளால் வரலாம், சில உணவு பதார்த்தங்களை உட்கொண்டவுடன் வரலாம். சிலாக்களுக்கு உணவின்றி இருந்தால் வரலாம், பசித்திருந்தால், ஒருவேளை சாப்பாட்டை விட்டால். இவை நான் சொன்ன மிக முக்கியமான உதாரணங்கள். இதனை விட வேறு பல உதாரணங்கள் இருக்கின்றன. சில இந்த காலத்தில் ஏர் கண்டிஷன், இந்த குளிர் நிலைகளுக்கு, தூசுகளுக்கு, அப்படி ஒவ்வொரு அல்லது ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு மாறும் பொழுது காலநிலை மாற்றங்கள். நீங்கள் பெண்கள் என்று சொன்னீர்கள், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லாவிட்டாலும் மிக முக்கியமான வித்தியாசம் அந்த ஹோமோன்களின் வித்தியாசம் தெரியும். பெண்களுக்கு அந்த ஹோமோன் மாற்றங்களினால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பருவத்திலும் ஹோமோன்கள் மாற்றமடையும். அப்பொழுது அந்த சிலருக்கு அந்த மாதவிடாய் ஏற்படும் காலத்திற்கு முதல் அல்லது மாதவிடாயுடன் சேர்த்து இந்த ஒற்றை தலைவலி வரலாம். அப்படி வேறு மாற்றங்கள் எங்கள் சுற்றாடலிலோ உடலிலோ ஏற்படும் மாற்றங்களால் எங்களுடைய மூளையை சுற்றியுள்ள நரம்புகள், மின்சவ்வுகளில் ஏற்படும் ஒரு எரிச்சல் தான் இந்த ஒற்றை தலைவலி. அப்பொழுது நான் சொன்ன மாதிரி அது தலை முற்று முழுதாக வரலாம், ஒரு பக்கமாக வரலாம். வரும் பொழுது திடீரென்று வரும். சிலருக்கு அந்த வரும் பொழுது சில அறிகுறிகள் தெரியும். அதாவது ஒரு பக்க பார்வை, கண் பார்வை ஒரு பக்கம் தெரியாமல்
கொஞ்ச நேரம் ஒரு சில வினாடிகள் தெரியாமல் போகலாம், அல்லது மின்னல் மின்னுவது போன்று ஒளிகள் தெரியலாம், சிலருக்கு சில தலை சுற்றல்கள் வரலாம். அப்படி உடலில் ஒரு பகுதியில் ஒரு ஊறுற மாதிரி அல்லது ஒரு உணர்ச்சியற்ற ஒரு தன்மை வந்து வரலாம். மிக அருமையாக ஒரு சிலருக்கு ஒரு கால் கை இயங்காமலும் இருக்கலாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு. இதெல்லாம் வந்துட்டு அந்த தலைவலி வரும். சின்ன பிள்ளைகள் எடுத்தால் அவைக்கு சில சொல்லி இல்லாது, அவைக்கு சக்தி ஓங்காலம் அல்லது அப்டோமினல் பெயின், டமி பெயின், ஸ்டொமக் பெயின் வரலாம். ஒற்றை தலைவலி கூடிக்கொண்டு வரும் பொழுது பலருக்கு ஓங்காலம் வரும், சக்தி வரும், சிலருக்கு சக்தி எடுத்தவுடன் கொஞ்சம் இலகுவான மாதிரி இருக்கும். ஒற்றை தலைவலியின் மற்ற அறிகுறிகள் வந்து இந்த முக்கியமாக வெயிலுக்கு வருபவர்களுக்கு வெயிலை பார்த்தால் அல்லது இப்படி ஒரு வெளிச்சத்தை பார்த்தால் ஒரு கண்ணோவது போன்று அல்லது ஒரு எரிச்சல் தலையடி கூடுவது போன்று, ஆக்கள் பேசும் சத்தத்தை கேட்டால் சத்தம் போட்டால் எரிச்சல் வரும் என்று சொல்லலாம். நித்திரையின்மை, சிலருக்கு கூடின நித்திரை, இந்த அறிகுறிகளும் ஏற்படக்கூடும். மற்றது ஒரு இடத்தில் இருந்த ஒரு இருட்டான இடத்துல இருக்க அவை கொஞ்சம் லேசாக இருக்கும், பட் எலும்பி அசைக்க சிலர்கள் சொல்லணும் அதிருமண்டு. ஆங்கிலத்தில் இதை பல்சேட்டிங் ஹெடேக்னு சொல்லுவார்கள். பல்சேட்டிங்ன்றது ஒரு விட்டு விட்டு அதிர்றது, தமிழில் அதிர்தில்லைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு அடி வைக்கும் பொழுதும் வோக் பண்ணிக்க காலடி எடுத்து வைக்க எங்களோட தலை அதிர்ற மாதிரி இருந்தால் அது சில வேளை ஒற்றை தலைவலியாக இருக்கலாம். டாக்டர், நீங்கள் ஒற்றை தலைவலி சார்ந்து ஒற்றை தலைவலி எங்களுக்கு ஏற்பட்டால் எப்படியான அறிகுறிகள் தென்படும்? பொதுவாக அவர்களுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு பார்வை தெரியாதது போன்றிருக்கும், அதே போன்று நடக்கும் போது அவர்கள் அதிர்வுகளை உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள், அதிகபட்சமாக இருட்டை விரும்பக்கூடியவர்களாகவும் அவர்கள் காணப்படுவார்கள். அது அவர்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது. அதே போன்று மற்றும் ஒரு தலைவலியாக காணப்படுகின்றது தசை இறுக்க தலைவலி, அது பற்றி கூறுங்க. ஒற்றை தலைவலியா அல்லது இந்த தசை இருக்க தலைவலியா உலகத்தில் மிக கூடினது என்பது ஒரு விடையில்லாத கேள்வி. ஒற்றை தலைவலி அளவுக்கு மிக பலருக்கு இந்த தசை இருக்க தலைவலி இருக்கின்றது. தசை இருக்க தலைவலிக்கு ஆங்கிலத்தில் நாங்கள் டென்ஷன் டைப் ஹெடேக் என்று சொல்லுவோம். நான் இந்த தசை இறுக்கம் என்பதை கொஞ்சம் அழுத்தி சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் ஆங்கிலத்தில் டென்ஷன் என்று சொல்லிக்க அதை ஒரு வித்தியாசமாக விளங்கி கொள்ள கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. டென்ஷன் என்றால் டக்குண்டு யாரும் சொல்லாம எனக்கு டென்ஷன் இல்லையென்று. இங்கே உண்மையாக நாங்கள் டென்ஷன் என்று சொல்கிறது உங்கள் இதயத்தில் உள்ளத்தில் டென்ஷன் அல்ல, உங்களோட மசில்ஸ், உங்கள் தசையில் டென்ஷன். அப்பொழுது எந்த தசையும் அதிகமாக இறுக்கமடைந்தால் அங்கு நோய். நான் அதற்கு ஒரு சிறு உதாரணம் சொல்லுகின்றேன். நான் இந்த கையை இப்போ தூக்கி வச்சிருக்கிறேன். நீங்கள் யாராவது இப்படி கையை தூக்கி வச்சிருங்கோ, ஒரு மணித்தியாலம் தூக்கி வச்சிருங்கோ, என்ன நடக்கும்? இந்த கையில் நோய் வரும். ஏன்? இந்த கை தசை அதிக நேரம் இயங்கிக் கொண்டிருந்தால் நோய் வரும். அப்படி எங்களுடைய தலையை சுற்றியுள்ள தசைகள் எந்த தசையுமே தேவையற்ற விதத்தில் அதிகமாக இயங்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக நோய் ஏற்படலாம். அப்போ எங்கெங்க தசை அதிகமாக இயங்கும்? எங்களுடைய நெற்றி தசைகள் கூடுதலாக இயங்கினால் இந்த நெற்றியில் ஒரு பேண்ட் மாதிரி என்று சொல்லுவார்கள், ஒரு பட்டியால் அழுத்தியது போன்று ஒரு நோய். ஏன் அந்த நெற்றி தசைகளில் இறுக்கம் வருகின்றது? சில பிரச்சனைகள். நாங்கள் முதலில் சொன்னோம், கண்ணில் பிரச்சனை வந்தால் இந்த நடுக நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்க வேண்டி வந்தால், சிலருக்கு இந்த கிட்ட பார்வை தூர பார்வை இருக்கும், அவர்கள் கண்ணாடி பாவிக்காமல் இருந்தால் சில நேரங்களில் அந்த தசைகளில் பிரச்சனை வரலாம். நித்திரை இல்லாவிட்டால் நிச்சயமாக நித்திரை இல்லாட்டி தெரியும் உங்களுடைய தசைகள் இறுக்கமடையும். அதிகமான எண்ணங்கள் யோசித்தால் என்ன, மற்றது எங்களுக்கு தெரியும், அந்த தமிழில் சொல்லுவார்கள் என்ன, அடுத்தது காட்டும் பளிங்கு போல முகம். எங்களுக்கு கோபம் வந்தோடனே அதை காட்டுறது எங்களோட முகம். அப்படி எங்களுக்கு கோபம் வந்தால், சில நேரங்களில் எங்களுக்கு துக்கம் வந்தால், சோகம் வந்தால், அப்போ சில வேளையில் நான் அந்த டென்ஷன் இதே டென்ஷன் இல்லையான்னு சொன்னாலும் உள்ளத்தில் இருக்கும் சில டென்ஷனாலேயும் எங்களுடைய நெற்றியில் உள்ள தசைகளில் இறுக்கம் பெறலாம். அடுத்த மிக முக்கியமான தசைகள் இறுக்கம் அடைவது எங்களுடைய கழுத்தில். ஏனென்றால் உடம்பிலேயே வெயிட் நிறைய அதிகமான உறுப்பு தான் எங்களோட தலை. இவ்வளவு பெரிய தலையை தாங்கி இருக்கிறது எங்களோட கழுத்து தசைகள். அப்போ அந்த தசை எப்போதும் எங்களோட கழுத்தை பிடிச்சி தூக்கிக்கொண்டு இருக்குது. நாங்கள் எப்பொழுதும் தலையை அசைக்கிறோம், ஓம் என்று சொல்லுகிறோம், இல்லை என்று சொல்லுகிறோம், அது பிரச்சனை இல்லை. தன்னுடன் ஒரே இடத்துல இருந்தால் வரலாம் என்று நீங்கள் அசையாமலே கன நேரம் ஒரே மாதிரி இருந்தால், நான் அப்பொழுது சொன்ன மாதிரி இந்த
இந்த கையை அசையாமல் வச்சிருக்கிற மாதிரி தான் எங்களோட நெக்கே எங்களோட கழுத்தையும் நாங்கள் அசையாமலே இருந்து ஒரே வேலையை செய்து கொண்டிருந்தார். முக்கியமாக கழுத்தை நேராக வைத்திருக்காவிட்டால், சொத்தியாக வைத்திருந்தார். இந்த காலத்தில் ஒரு கம்ப்யூட்டரை பார்ப்பதற்காக அல்லது ஒரு ஒரு ஃபோனை பார்ப்பதற்காக சில வேளை கழுத்தை சொத்தியாகவும் கன நேரம் வைத்துக் கொண்டு இருக்கலாம். சில வேளைகளில் நாங்கள் தூர இடங்களுக்கு வாகனத்தில் செல்வோம், அப்பொழுதும் சில நேரங்களில் கழுத்தை சொத்தியாக கன நேரம் வைத்துக் கொண்டு இருக்கலாம். இதே மாதிரி வேறு பல நான் நினைக்கிறேன் உங்களோட அன்றாட வீட்டு வேலைகள், ஏன்னா வீட்டு வேலைகள் அதிகமாக உள்ள பொழுது உடைகளை கழுவுவது, துவைப்பது, சில வேளை உடுப்பு தைப்பது, மெஷினில் வேலை செய்பவர்கள், அல்லது இன்றைய காலத்து இண்டஸ்ட்ரீஸில் இந்த பேக்கிங் ஒரே இடத்திலிருந்து ஒரே வேலை செய்கிறார்கள். சில நேரங்களில் தங்களுடைய கழுத்தை ஒரு சொத்தியாக வைத்திருக்கும் பொழுது அந்த தசை இறுக்கம் வரலாம். இப்படி தலையை சுற்றி பல இடங்களில் தசை இறுக்கத்தால் ஏற்படும் தலையடியும் இருக்கிறது. சில தசை இறுக்க தலையடிகள் சிலருக்கு அடிக்கடி வரும். அப்பொழுது இதனையும் எதனால் வருகின்றது என்று ஒரு தகுந்த வைத்திய ஆலோசனையை பெற்றுக்கொள்வது நன்று. நிச்சயமாக தசை இறுக்க தலைவலி எதனால் ஏற்படுகின்றது? குறிப்பாக உறக்கமின்மை, அதே நேரத்தில் அதிகபட்ச யோசனைகள் இருக்கும் பொழுதும் எங்களுக்கு இந்த தசை இறுக்க தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கின்றது. அதே போன்று ஒரே இடத்திலிருந்து வேலை செய்வது, எங்களுடைய கழுத்திற்கு சரியான பயிற்சியை நாங்கள் கொடுக்காமல் இருப்பதன் ஊடாகவும் இந்த தசை இறுக்க தலைவலி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருப்பதாக வைத்தியர் எங்களிடத்தில் கூறினார். அதே போன்று மற்றதாக கபால இடி தலைவலி, அதே போன்று நாங்கள் உட்கொள்ளக்கூடிய வலி நிவாரணிகளால் எங்களுக்கு ஏற்படக்கூடிய தலைவலிகள் சார்ந்து பார்க்கலாம். விசேட நரம்பியல் வைத்தியர் திவாகரன் அவர்கள் இன்று தலைவலி சார்ந்து பல்வேறு விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் டாக்டர், நாங்கள் இதுவரை ஒற்றை தலைவலி மற்றும் தசை இறுக்க தலைவலி சார்ந்து பார்த்திருந்தோம். அடுத்து கபால இடி தலைவலி, பொதுவாக எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விடயமாக இருக்கும். தலைவலி ஏற்பட்டால் இடி போல் இருக்கின்றது என்று சார்ந்து அதை பற்றி கூறுங்கள். நீங்கள் இப்பொழுது குறிப்பிட்ட வகை தலையிடி, அதாவது கபால இடி என்பது சாதாரணமாக அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒன்று அல்ல. எனினும் டாக்டர்ஸ், நிச்சயமாக வைத்தியர்கள் அறிந்திருக்க வேண்டிய ஒன்று. இந்த கபால இடி என்பது கிட்டத்தட்ட உங்களோட தலையின் ஒரு பகுதியில் கண்ணுக்குள் என்னத்தையோ விட்டு இந்த ஒரு ஆணியை விட்டு அடிக்கிற மாதிரியும் இருக்கலாம். இந்த கபால இடி என்று சொல்ல இருந்து மிகவும் தீவிரமான தலையடி. ஏன் இதை தெரிந்திருக்க வேண்டும் என்றால், சில வேளை அந்த ஒற்றை தலைவலிக்கு கொடுக்கும் அதே மருந்துகள் இதற்கு சில வேளை அவ்வளவு பிரயோசனமற்றதாக இருக்கலாம். எனவே இதனை அறிந்து இதற்குரிய சரியான மருந்துகளை அளிக்க வேண்டும். நான் சொன்னேன், அந்த மூளையிலிருந்து வரும் 5வது நரம்பில் பிரச்சனை வந்தால் சில வேளை தலையடி வரும் என்று. இந்த கபால இடி அந்த 5வது நரம்பில் வரும். அப்போ ஒற்றை தலைவலிக்கு சொன்னால் ஒரு பக்கமாக வந்தாலும் ஒரே பக்கமாக வராதுண்டு. இந்த இடி ஒரே பக்கமாகவே வரும். அடுத்து இந்த தலையடியின் இன்னொரு முக்கியமான அறிகுறி, தலையடி வரைக்கும் உங்களோட கண்ணால், அந்த ஒரு கண்ணால் மட்டும் கண்ணீர் வரும். அப்போ யாராவது தலையடியோடு ஒரு கண்ணால் மட்டும் அழுகின வேண்டாம், அழுகிறதுண்டா 2 கண்ணால், பட் ஒரு கண்ணால் மட்டும் அழுதபடி தலையடி வந்தால் அது இந்த தலையடி, இந்த கபால இடி அல்லது அது சார்ந்த ஒரு தலையடிக்குரிய அறிகுறியாக இருக்கலாம். அடுத்த ஒரு விடயமாக பார்க்கப்படுது, அதாவது நாங்கள் உட்கொள்ளக்கூடிய இந்த வலி நிவாரணிகளினால் ஏற்படக்கூடிய தலைவலிகள் காணப்படுகின்றன, அது சார்ந்து கூறும். இன்று உலக அளவில் மிகவும் பலருக்கு ஏற்படும் ஒரு தலையடி இந்த வலி நிவாரண மருந்துகளினால் வரும் தலையடி என்று சொல்லுகிறார்கள். MOH, அதாவது மெடிக்கேஷன் ஓவர் யூஸ் ஹெடேக் என்று அதற்கு ஒரு பெயர் கூட வைத்திருக்கிறார்கள். அதில் என்ன மிகவும் சுவாரஸ்யமான விடயம் என்றால், ஒரு சில நாடுகளில் இதனை மாற்றுவதற்குரிய மிக முக்கியமான சிகிச்சை முறை அந்த நோயாளியை வைத்தியசாலையில் அனுமதித்து ஒரு மருந்தும் கொடுக்காமல் இருப்பது. அப்படியும் இருக்கின்றது என்றால், அவர்கள் தினமும் மருந்துகளை உட்கொண்டு அதனாலேயே அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் தலைவலி வரும். நான் ஒரு சிறு உதாரணம் சொல்லுகின்றேன். யாராவது இந்த போதை மருந்துக்கு அல்லது மதுபானத்துக்கு ஆட்கொண்டவர் உட்பட்டவர் என்ன செய்வார், அவருக்கு அது இல்லாமல் இருக்கிறார். அது இல்லாமல் இருந்தால் அவருக்கு அதுக்குரிய அறிகுறி வரும். அப்போ அது மாதிரி இந்த 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 வலி நிவாரண மருந்துகளினால் தலையடி வருபவர்களுக்கு அந்த தலையடியை நிப்பாட்டுறதுக்கு அந்த நோய் மருந்து வேணும். அப்போ அதை எடுப்பினம், அது கொஞ்சம் வேலை செய்யாமல் போனோன்னா பழையபடி தலைவடி வரும். அப்போ இன்னும் கூட எடுப்பினம். அப்போ இவைய ஹாஸ்பிட்டல் 2 நாள் வச்சுருந்து ஒரு மருந்தும் இல்லாமல் வச்சுருந்தால் சில நேரங்களில் அந்த 2 நாள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதுக்கு பிறகு அவை நல்லா வரலாம். அப்போ நான் இதை ஒரு ஒரு சுவாரஸ்யத்துக்காக அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீம் எக்ஸாம்பிள், ஒரு தீவிர உதாரணத்தை சொன்னேன். ஆனால் இவ்வளவு தீவிர உதாரணம் தேவையில்லை. இதில் சின்ன விஷயம் என்னென்றால்,
நீண்ட கால தலையடிக்கு ஏன் தலையடி வருது அல்லது என்ன தலையடி என்று அறியாமல் நோய் நிவாரண மருந்துகள் வலி நிவாரண மருந்துகளை மட்டும் எடுக்காதீர்கள். வலி நிவாரண மருந்துகள் அந்த நேர தலையடிக்கு உதவும். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எங்களோட ஊரில் நல்லா இடி அடித்து மின்னி மழை பெய்யுதுன்னா நாங்கள் நினையாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நாங்கள் ஒரு அம்புல ஒரு குடை பிடிக்கலாம். ஆனால் நாங்கள் குடை பிடிக்கிறவன்றதுக்காண்டி மழை பெய்யுறது நிற்கா. அப்போ உங்களோட தலையடி ஒரு காரணத்தால் வருதுண்டா நீங்கள் வலி நிவாரண மருந்து எடுத்தால் அந்த குடை பிடிச்சா நினையாமல் இருக்கிற மாதிரி வலி நிவாரண மருந்துக்கு தலையடி இல்லாமல் இருக்கும். ஆனால் என்னத்தால் தலையடி வந்தன்ற விஷயத்தை அது மாற்றாது. அப்போ என்னத்தால் தலையடி வந்ததுன்றது நீண்ட காலமாக இருந்தால் அதை அறிந்து அதை மாற்றுவது நல்லது. நிச்சயமாக டாக்டர், சாதாரண தலைவலி எப்படியாக இருக்கும், அதே போன்று எங்களுக்கு பாரதூரமான தலைவலிகள் ஏற்பட்டால் எப்படியான அறிகுறிகள் வந்து காணப்படும் என்றவாறு நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதே போன்று இந்த தலைவலிகளுக்கான பரிசோதனைகள் எவ்வாறாக காணப்படுகின்றன? இங்கு நான் மிகவும் முக்கியமாக சொல்ல வேண்டியது தலைவலி. நான் இப்பொழுது சொன்னேன், இந்த தலைவலி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விடயங்களால் ஏற்படும். இதனை கண்டுபிடிப்பதற்குரிய பரிசோதனை என்னென்று கேட்டீர்கள். இதனை கண்டுபிடிப்பதற்குரிய மிக முக்கியமான பரிசோதனை நாங்கள் மருத்துவ உலகில் சொல்லுவோம் ஹிஸ்ட்ரி அண்ட் எக்ஸாமினேஷன், நாட் இன்வெஸ்டிகேஷன். டெஸ்ட்டுகள் இல்லை, பரிசோதனை இல்லை. ஒரு டாக்டர் தகுந்த இது பற்றி தெரிந்த ஒரு வைத்தியர் உங்களிடம் விடயங்களை கேட்க வேண்டும். எந்த ஒரு வைத்தியரும் அவர் எவ்வளவு சிறந்தவராக இருந்தாலும் எனக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னோன்னா அதை கண்டுபிடிக்கிற கட்டித்தனம் இருக்காது. உங்களோட தலைவலியை பற்றிய விடயங்களை நீங்கள் அவருக்கு சொல்ல வேண்டும், அவர் அதனை கேட்க வேண்டும். உதாரணமாக தலைவலி எங்கே வருது, எவ்வளவு நேரம் வருது, ஒவ்வொரு தலையடியும் எவ்வளவு நேரம் இருக்குது, எத்தனை தரம் வருது, இப்படியான தலைவலி பற்றிய அறிகுறிகளை அவர் விளங்கி கொண்டு அடுத்ததாக எக்ஸாமினேஷன், உங்கள் கண், காது, மூக்கு, உங்கள் கால், கைகள், நரம்புகள், உங்களுடைய கண்ணின் உள்பகுதி இவற்றை பார்த்து இது எந்த தலையடி என்று அவர் இனம் கண்டு கொள்ளுவார். அப்பொழுது இது ஒன்றில் பல்லால் வந்ததோ காதால் வந்ததோ அதுவோ அல்லது இது நாட்பட்ட தலையடியான ஒற்றை தலைவலியோ அல்லது தசைகிருக்க தலைவலியோ என்று அவர் இனம் காணுவார். இந்த இனம் காணுவதற்கு பெரும்பாலும் எந்த ஒரு பரிசோதனையும் உதவாது. எனினும் சில பரிசோதனைகள் கட்டாயம் தேவை. உதாரணமாக சொல்லுவோம், நாங்கள் பல்லால் வந்தது என்று அப்போ பல்லில் சில நேரங்களில் பல்லில் பிரச்சனை இருக்குதான்னு பார்க்க ஒரு பல் வைத்தியர் எக்ஸ்ரே எடுக்கலாம். கண்ணில் பிரச்சனை இருக்குது என்று பார்ப்பதற்கு கண் வைத்தியர் அதற்குரிய விசேட டெஸ்ட்டுகள் எடுப்பார். காது, மூக்கு, தொண்டை, நரம்பு நிபுணர் சில வேளையில் அது சம்பந்தமான டெஸ்ட்டுகள் எடுப்பார். அப்படி எங்களை போன்ற நரம்பியல் நிபுணர்கள் சில நேரங்களில் இது பிரெயினால் வந்ததாக இருந்தால், மூளையால் வந்ததாக இருந்தால் மட்டும் அதற்குரிய சோதனைகள் செய்வோம். அப்போ நீங்கள் தெரியும், அந்த ஸ்கேனிங் என்று இருக்கிறது, தலையை ஸ்கேன் பண்ணுவது என்று சொல்லுவார்கள். கன பேர் நிற்கலாம், தலையை ஸ்கேன் பண்ணி என்ன தலையடின்னு கண்டுபிடிக்கலாம் என்று. இல்லை, தலையை ஸ்கேன் பண்ணி தலையடியை கண்டுபிடிக்கிறது இயலாது. ஆனால் தலையை ஸ்கேன் பண்ணி தலையில் பிரச்சனை இருக்குதாண்டு. உதாரணமாக நான் சொன்னேன், சில தலையடிகள், சில தலையில் சில பிரச்சனைகள். நான் சொன்னேன், சில தொற்று நோய் இருக்கலாம், தலையில் ப்ளீடிங், இரத்த ஒழுக்கு இருக்கலாம். வேறு சில தலையில் அனைவரும் உடனே தலையடி என்னோட யோசிக்கிறது தலையில் இன்னும் வீக்கம் வந்துட்டு பெரிய கட்டி. உண்மை, ஆனால் தலையில் கட்டி ஏற்பட்டால் தலையடி அல்ல, வேறு பல அறிகுறிகள் வரும். எனவே தலையடி வரும் அந்த தலையின் வெளிப்பக்கத்தில், உள்ளுக்குள்ள கட்டிக்கு தலையடி வராது. என்றாலும் டாக்டர் வைத்தியரோ நீங்கள் அப்படி நினைத்தால் சில நேரங்களில் ஸ்கேன் செய்ய வேண்டி வரும். ஸ்கேனில் எத்தனையோ ஸ்கேன் இருக்கிறது. சிடி ஸ்கேன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், எம்ஆர்ஐ ஸ்கேன் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். இரத்த ஒழுக்கை பார்ப்பதென்றால் சிடி ஸ்கேனை காடும். சில நேரங்களில் சில தேவைகளுக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் தேவைப்படலாம். இதனை விட நான் சொன்னேன், தலையில் தொற்று ஏற்பட்டிருக்கிறதா என்று பார்ப்பதென்றால் நாங்கள் அந்த லம்ப பங்க்சர் என்று ஒரு டெஸ்ட் இருக்கிறது. உங்கள் முள்ளந்தண்டில் ஒரு சிறு ஊசி குத்தி, அந்த நான் சொன்னேன் மென்சவை சுற்றி ஒரு ஓட்ட ஒரு திரவம் ஓடுகிறது என்று, அந்த திரவத்தை முள்ளந்தண்டிலிருந்து எடுப்பார்கள். அந்த திரவத்தில் தொற்று நோய் இருக்கிறதா, பிரச்சனை இருக்கிறதான்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இதனை விட உங்களுடைய மூளை இயக்கத்தில் பிரச்சனையை நான் சொன்னேன், ஃபிட்ஸ், எபிலெப்சி இருப்பது என்று நினைத்தால் இஇஜி என்ற ஒரு டெஸ்ட் இருக்கின்றது மூளையின் இயக்கத்தை பார்ப்பதற்கு. இந்த மூன்றும் தான் சொல்ல வேண்டிய பிரதானம். ஆனால் இதனை விட வேறு பல வைத்திய பரிசோதனைகளை அந்தந்த வைத்தியர் எடுக்கலாம். உதாரணமாக உங்கள் இரத்தத்தில் அனீமியா, இரத்த குறைபாடு இருக்கிறது என்றால் ஒரு இரத்த பரிசோதனை, ஃபுல் பிளட் கவுண்ட். சீனி இறங்கி இருக்கிறது என்று நினைச்சால், இப்போ சிலர் நீரிழிவு நீரிழிவுக்கு மருந்தெடுக்கும் ஒருவர்
அதிகூடின மருந்துகளை எடுத்து சீனி இறங்கினாலும் தலைவலி வரலாம். அப்பொழுது அதில் சீனி பார்க்க வேண்டி வரலாம். அப்படி உடல் உறுப்புகள் வேறு கிட்னி, ஈரல் இவை சம்பந்தமான டெஸ்ட்டும் செய்யலாம். ஆனால் இறுதியாக சொன்னால் கண்டுபிடிப்பது என்னத்தனால் உங்களிடமிருந்து எடுக்கும் தகவலினாலும் உடலை செக் பண்ண பரிசோதனையினாலும் மட்டும்தான் இதற்கு பிறகுதான் மேலதிக டெஸ்ட்டுகள் வரும். நிச்சயமாக சாதாரண தலைவலி சார்ந்து வரக்கூடிய மற்ற தலைவலிக்கான பரிசோதனைகளை நாங்கள் சரிவர செய்வது அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதே போன்று இந்த தலைவலிகளுக்கான வலி நிவாரணிகள் என்னவாக இருக்கின்றன டாக்டர்? தலைவலியை நிப்பாட்டுவதற்குத்தான் தலைவலிக்கான நோ மருந்துகள், வலி நிவாரணிகள் இருக்கின்றன. உண்மை. இதில் ஒரு சில நோ மருந்துகள், வலி நிவாரணிகள் ஒரு சில தலைவலிகளை நிப்பாட்டுவதற்கு மிக உகந்தவையாக இருக்கும். இன்னும் சில நோ மருந்துகள் அதற்கு மிகவும் உகந்தவையாக இருக்காது, வேறு தலைவலிகளுக்கு உகந்தவையாக இருக்கும். எனவே டாக்டர் எந்த வகை தலைவலி என்று கண்டுபிடிச்சார் என்றால் அதுக்குரிய வலி நிவாரணியை எடுக்கிறது நல்லம். அது டாக்டரின் அறிவுரையோடு தகுந்த வலி நிவாரணியை எடுத்தால் அந்த நேரம் அந்த நோய் நிற்கும். நான் சொன்ன உதாரணத்தை திருப்பி சொல்கிறேன். வெளியில் நல்லா மழை பெய்யுது, வலி நிவாரணி எடுக்கிறதுன்றது நாங்கள் மழையில் நினையாமல் இருப்பதற்கு ஒரு அம்ப்ரெலா, ஒரு குடை பிடிப்பது போல. எங்களுக்கு நிச்சயமாக தெரியுமெண்டா இந்த மழை இன்னொரு காமணத்தியாலம் தான் இருக்குமெண்டு காமணத்தியாலத்துக்கு ஒரு குடை பிடிச்சா சரி, அது மழையை நிப்பாட்ட போக தேவையில்லை. ஆனால் நெடுக மழை பெய்யுதுண்டா மழையை நிப்பாட்டுறதை பற்றி யோசிக்க வேண்டி வரும். அப்போ தனிய நோ மருந்துகளால் மட்டும் தலைவலியை ட்ரீட் பண்ணி இயலாது. ஆனால் நோ மருந்துகள், நிவாரண மருந்துகளும் கட்டாயம் வேண்டும். அப்பொழுது வள்ளுவர் பெருமான் சொல்லுவார், நோய் நாடி நோய் முதல் நாடி, அதாவது என்னத்தால் நோய் வருதுன்னு கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ணணுமெண்டு. அப்போ உதாரணமாக ஒரு பல்லில் பிரச்சனை இருக்குண்டா அதுக்கு எவ்வளவுதான் நோய் மருந்து எடுத்தும் வேலை இல்லை. அந்த பல்லில் ஒரு தொற்று நோய் இருந்தால் அதுக்குரிய ஆன்டிபயோட்டிக்கோ அல்லது பல்லுக்குரியனாலும் செய்யணும். அப்படி எங்கு என்ன பிரச்சனையால் தலைவலி வருது என்று பார்த்து அதை இல்லாமல் செய்துவிட்டால் தலைவலி இல்லாமல் போகும். ஆனால் நான் சொன்னேன், இந்த ஒற்றை தலைவலி, இந்த கபாலடி அல்லது தசை இருக்க தலைவலி, இவை நாட்பட்ட தலைவலிகள். இவை உடம்பில் உள்ள ஒரு பிரச்சனையால் வருவதில்லை. எனவே அதை மாற்றுவதற்கு ஒன்று இல்லை. அப்போ இதற்கு நாங்கள் சொல்லும் சில மருந்துகளுக்கு சொல்லுவோம் ப்ரொஃபிலாக்சிஸ் என்று. ப்ரொஃபிலாக்சிஸ் என்றது என்ன? இந்த மருந்துகளை வைத்தியரின் அறிவுரையின்படி நீண்ட காலத்துக்கு, கொஞ்ச காலம் அல்ல, நீண்ட காலம் என்று நான் சொல்லும் பொழுது சிலருக்கு சில வீக்ஸ், சில வாரங்கள், சிலருக்கு சில மாதங்கள், அருமையாக சிலருக்கு அதை விடக்கூட சில வருடங்கள் இந்த மருந்தை எடுத்துக்கொண்டிருந்தால் அந்த தலையடியே ஏற்படாமல் போகலாம், அல்லது தலையடி வார அளவு நல்லா குறையலாம். இப்போ நான் சொன்ன தனியாக கூட பிடிக்காமல் அந்த மலையை நிப்பாட்டுறது எப்படி என்று பார்க்குறது தான் இந்த மருந்துகள். இது ப்ரொஃபிலாக்சிஸ் என்று சொல்கிறேன். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம். நாங்கள் இப்பொழுதெல்லாம் வெளியில் சில போகும் பொழுது மாஸ்க் அணிகின்றோம். ஏன் மாஸ்க் அணிகின்றோம்? தொற்று வராமல் இருப்பதற்கு. அப்போ இந்த ப்ரொஃபிலாக்சிஸ் மருந்து தலையடி வராமல் இருப்பதற்குரிய மருந்து. அப்பொழுது நான் பார்க்கின்றேன் சிலர் நோயாளிகள் அந்த ப்ரொஃபிலாக்சிஸ் மருந்தை கொஞ்ச நாள் எடுப்பார்கள். இப்போ தலைவலி வரையில தானே நாங்கள் மருந்து எடுக்க தேவையில்லை, அதை விட்டு விடுவார்கள். அது அவ்வளவு நல்லமல்ல. ஏனென்றால் அவர்கள் மருந்தை விட்டவுடன் அது மீண்டும் வரும். எனவே அது அந்த குறிப்பிட்ட கால பருவத்திற்கு சரியான தலையடியை வராமல் பண்ணுவதற்குரிய ப்ரொஃபிலாக்சிஸ், அதாவது தவிர்ப்பதற்கான தலையடியை தவிர்ப்பதற்கான மருந்துகளையும் எடுக்க வேண்டும். இந்த தலையடியை தவிர்ப்பதற்கான மருந்துகள் வேறு, நோவை மாற்றும் நோ மருந்துகள் வேறு. முக்கியமாக அந்த மெடிக்கேஷன் ஓவர் யூஸ் ஹெடேக் உள்ளவர்களுக்கு ஒரு மருந்தும் கொடுக்காமல் வைத்திருக்க மாட்டோம். நான் அப்பொழுது அப்படி சொன்னேன். நான் இந்த ஒரு உங்களை சுவாரஸ்யமாக்குவதற்காக அவர்களுக்கு நாங்கள் அந்த ப்ரொஃபிலாக்சிஸ் மருந்து வராமல் தவிர்ப்பதற்கான மருந்துகளையும் அளிப்போம். இதனை விட சில நேரங்களில் தீவிர தலையடிகளுக்கு சில இன்ஜெக்ஷன்ஸ், ஊசி மருந்துகளும் தேவைப்படும். நான் சொன்னேன், சில அந்த கழுத்திலிருந்து வரும் சில நரம்புகளில் ஒரு நசிவு அல்லது இரிட்டேஷன் வந்தால் சில தலையடிகள், சில நோய்கள் வரலாம். அந்த நரம்பு எதென்று கண்டுபிடித்தால் அந்த நரம்பிற்கு ஊசி அடிப்பதும் உண்டு. மற்றது இப்பொழுது ஒரு போட்டோக்ஸ் என்று சொல்லும் அல்லது ஒரு பொட்டுலினம் டாக்சின் என்று சொல்லப்படும் ஒரு ஊசி மருந்து இருக்கின்றது. அது சில பேருக்கு, அதாவது அந்த 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 ப்ரொஃபிலாக்சிஸ் கொடுத்தும், அதாவது தலையடியை தவிர்ப்பதற்கான மருந்துகள் கொடுத்தும் தலையடியை தவிர்க்க
இயலாதவர்களுக்கு சில வேளை அந்த ஊசி மருந்தும் தேவையாக இருக்கும். கண்டிப்பாக டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீர்கள் நாங்கள் எவ்வாறான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும், அதன் பின்னராக வலி நிவாரணிகள் எப்படி கொடுக்கப்படும், அதனை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது அவசியம் என்பது சார்ந்து. அதே போன்று இந்த வலி நிவாரணிகள் அல்லாமல் நாங்கள் தலைவலியை எங்களிடத்தில் ஏற்படாமல் இருக்க என்ன செய்யலாம்? நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன், அந்த வலி நிவாரணிகள் இல்லாமல் தலைவலியை ஏற்படாமல் இருப்பதற்குத்தான் நாங்கள் அந்த ப்ரொஃபிலெக்சிஸ் என்று சொல்லப்படும் சில சிகிச்சை முறைகள், மருந்துகள் அல்லது ஊசி மருந்துகள் இருக்கின்றன அந்தந்த தலைவலிக்குரியது. ஆனால் இங்கு நான் அனைவருக்கும் சொல்ல வேண்டிய விடயம், இந்த தலைவலியை ஏற்படாமல் செய்வதற்கு வேறும் எத்தனையோ மெத்தட்ஸ் இருக்கின்றன, தனியே மருந்துகள் மட்டுமல்ல. நாங்கள் இந்த ஒற்றை தலைவலியை உதாரணமாக எடுப்போம். அப்போ ஒற்றை தலைவலி நாங்கள் சொன்னோம், ஒவ்வொருவருக்கு தன்னுடைய சூழல் சில மாற்றங்களை ஏற்படுத்தும் பொழுது தலைவலி வருகிறது. உங்களுக்கு ஒரு சில மாதங்கள் வருடங்கள் செல்லும் பொழுது உங்களுக்கு அது பற்றிய ஒரு அனுமானம் வரும், எனக்கு இதுக்கு வரும் என்று. உதாரணமாக ஒருவருக்கு உணவு உட்கொள்ளாமல் இருந்தால் தலைவலி வரும் என்றால் அவர் நேரத்திற்கு என்ன சரி கொஞ்சம் டொஃபியாவது சாப்பிடணும். ஒரு சிலருக்கு சில உணவுகளுக்கு தலைவலி வரும் என்றால் அந்த உணவை தவிர்க்க வேண்டும். ஆனால் இங்கு முக்கியமான அறிவுரை, இதை டிவியில் அல்லது பேப்பரில் பார்த்துட்டு ஒற்றை தலைவலிக்கு அந்த சாப்பாடு சாப்பிடக்கூடாது இது சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்துட்டு நீங்கள் அதை சாப்பிடாமல் இருக்காதீங்க. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி. ஒரு சிலருக்கு இப்போ டிபிக்கல் உதாரணம் இந்த கோப்பி குடிக்கிறது. சிலாக்களுக்கு கோப்பிக்கு தலைவலி நிற்கும், சிலாக்களுக்கு கோப்பிக்கு தலைவலி வரும். அப்பொழுது இங்கே சரி ஒரு ஒரு அறிவுரையை கேட்டு செய்வதிலும் பார்க்க உங்கள் அனுபவத்திலிருந்து அதனை தவிர்க்க வேண்டியது தவிர்க்கலாம். சிலாக்களுக்கு வெயிலுக்கு வருதுன்னா வெயிலில் போய்க்க ஒரு தொப்பி போடுங்கோ, அம்ப்ரெல்லா கொண்டு போங்கோ, அல்லது இப்போ தான் இந்த சன் கிளாஸஸ் பாவிக்கலாம், சன்ஸ்க்ரீன் பாவிக்கலாம். அப்படி சின்ன சின்ன இப்போ நெக்கில் கழுத்தில் சொத்தியாக இருந்து வருது என்றால் நீரை இருப்பது, எங்களுடைய பொசிஷனை இடைக்குள்ள மாற்றுவது, ஒரே அடியாக கம்ப்யூட்டருக்கு மேலே தொடர்ச்சியாக இருக்காமல் ஒரு 20 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒரு நிமிஷம் அங்காலிங்களை பார்க்குறது என்ன, அப்படி எங்களுடைய அன்றாட வாழ்வில் ஒழுங்கை நாங்கள் கடைப்பிடிப்பதனாலும் இவற்றை தவிர்க்கலாம். இன்னும் நேரத்திற்கு உணவு, நல்ல நீராகாரம், அடுத்தது அளவான நித்திரை, அடுத்தது தேவையில்லாத மருந்துகள், மதுபான பாவனை, போதை வஸ்து பாவனை இவற்றிலிருந்து தவிர்த்திருப்பதும் முக்கியம். உங்களுக்கு வேறு நோய்கள் இருக்கும் பொழுது அதற்குரிய தகுந்த சிகிச்சை எடுப்பதும் முக்கியம். இவற்றையும் ஒழுங்காக செய்தால் தலைவலியை ஒன்றில் நிப்பாட்டலாம் அல்லது அது ஏற்படும் அளவை மிகவும் குறைவாக வைத்திருக்கலாம். நிச்சயமாக டாக்டர், இன்று சாதாரண தலைவலி அதே போன்று பாரதூரமான தலைவலிகள் எவ்வாறு ஏற்படும், அதற்கான அறிகுறிகள் என்னவாக இருக்கின்றன, அதற்காக நாங்கள் செய்ய வேண்டிய பரிசோதனைகள் என்னவாக இருக்கின்றன, அதே போன்று வலி நிவாரணிகளை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்ளலாம், வலி நிவாரணிகள் அல்லாமலேயே தலைவலியை நாங்கள் குணப்படுத்த முடியும் என்கின்றவாறும் எங்களுக்கு டாக்டர் கூறியிருந்தார். அதாவது சரியான நித்திரை, சரியான உணவு பழக்க வழக்கங்கள், அதிகபட்சமாக வெயிலில் செல்வதனூடாக எங்களுக்கு ஏற்படக்கூடிய தாக்கங்கள், இவ்வாறான விடயங்களை நாங்கள் எப்படி சரிவர கடைபிடிப்பது என்பது சார்ந்து விரிவான விளக்கங்களை எங்களுக்கு வழங்கியிருந்தார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட நரம்பியல் வைத்தியர் திவாகரன் அவர்கள். அவருக்கு எங்களுடைய சார்பாக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் தலைவலி பற்றி நாங்கள் அலட்சியமாக எடுத்திருப்போம். அதாவது தலைவலிதானே இன்று சரியாகிவிடும் அல்லது நாளை சரியாகிவிடும், நாங்களே எங்களுக்குள் ஏதாவது ஒரு மருந்தை வாங்கி போட்டுக்கொண்டு அது குணமாகிவிட்டதாக எண்ணிக்கொண்டிருப்போம். ஆனாலும் தலைவலியில் இத்தனை விடயங்கள் இருக்கின்றதா, இத்தனை பிரிவுகள் இருக்கின்றதா, இவ்வாறு நாங்கள் சரிவர கவனிப்பது அவசியம் என்பதை இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்தியிருப்போம் என்கின்ற நம்பிக்கையில் அடுத்த ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.